வெல்கம் டேஸ்டம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஒரு 150 கிராம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், புளி எலுமிச்சை அளவு, ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 7 பூண்டு பல், கருவேப்பிலை சிறிது, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வடகம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இங்கே 7 ஸ்பூன் கிட்ட நம்ம ஊற்றிருக்கோம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வடகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட இல்லைன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுறலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்யும்போது சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று கூட கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் நீங்கள் எண்ணெயில் வதக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அது உடையாது குழம்புல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காவை. ஸோ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் இதில் எல்லா பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சப்பொடி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் உங்களுக்கு போகும். ஸோ இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்புல நீங்கள் வெண்டைக்காய், முருங்கைக்காய் இல்லைன்னா கருணக்கிழங்கு கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த குழம்பு இப்போ தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு திக்காகிற வரைக்கும் நீங்கள் அதை சுண்ட விடணும். ஸோ சில நேரம் நீங்கள் காரக்குழம்பு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது தண்ணியாகவே இருக்கும். அது உங்களுக்கு என்ன பண்ணாலும் திக்காகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சோண்டு தண்ணியில் கலக்கி நீங்கள் அந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாலே அது நல்லா திக்காயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இல்லைன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது வந்து நல்லா சுண்டி வந்துடும். ஸோ இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு கொதிச்சாதான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு ரைஸோட நல்லாயிருக்கும், இட்லி தோசையோட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் தான் நல்லா திக்காக வரும் குழம்பு. நான் அடிக்கடி கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நல்லா சுண்டி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.